கொடுத்த விளம்பரம் தான். இதுல என்ன எழுதிருக்குன்னா, நம்ம பஞ்சாயத்து யூனியன் கிராமத்துல எல்லாத்துக்கும் கொடுத்த பட்டா நிலத்துக்கு இந்த நிலவரி தண்ணி வரி இதெல்லாம் 2 வருஷமா யாரும் கட்டல. அதை உடனே கட்டணும்னு சொல்லி ரெவன்யூ அதிகாரி அறிக்கை விட்டுருக்காரு. பட்டா பண்ணி கொடுத்த நிலமா? அப்படி யாரும் இங்க நிலத்தை அனுபவிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. எனக்கும் இந்த விஷயம் புரியல. ஏன்னா நான் மிலிட்டரி போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதுதான் இதுல யார் வரி கட்டணும்னு ஒரு 100-150 பேர் லிஸ்ட் போட்டிருக்கு. வீரையன், வெங்கட்டு, அருணாச்சலா, வெள்ளையன், குப்பை, முனியம், மன்னாறு, மங்கம்மா, காமாட்சி, வடிவு, கருத்தான், செவல, சின்னசாமி உன் பேர் போட்டிருக்கு. ஐயா, நாங்க யாரும் 1 சென்ட் நிலத்துல கூட சொந்தமா சாகுபடி பண்ணலையே. அப்புறம் எப்படி எங்க பேர்ல பட்டா இருக்கும்? சின்னசாமி, நீ எதுக்கு கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு ரெவன்யூ அதிகாரியும் விசாரிச்சுட்டு வா. இது ரொம்ப நாள் சமாச்சாரம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 200 பேருக்கு ஆளுக்கு ஒரு ஏக்கர்னு புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கு வரியெல்லாம் கூட உங்க பழைய பிரசிடென்ட் ராஜேந்திர தான் கட்டிட்டு வந்தாரு. அதுக்கான ரெக்கார்டு இது. இத பாருங்க. அந்த ராஜதுரை இது நாள் வரைக்கும் எங்களோட உழைப்பை மட்டும்தான் உறிஞ்சான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது எங்க உரிமையும் பறி போயிருக்குன்னு. என்ன அநியாயம்! ஊர் ஜனங்க மேல பட்டா உழைக்கிறது அவங்க, உண்டு கொடுக்கிறது உருட்டி மிரட்டுறது இவனா? எங்க சொந்த பூமின்னு எங்களுக்கே தெரியாம இத்தனை நாளா அதுல வேலை செஞ்சு நாங்க கூலி வாங்கிட்டு இருந்தோம். எங்க பட்டா நிலத்தை வச்சு ஏமாத்தி அவன் நம்ம புத்தர் காந்தி மாதிரி வேஷம் போட்டு தெரியும். போட பைத்தியக்காரா, நம்ம ஊர் ஜனங்கள் இருக்காங்களே, அவங்க உண்மையான காந்தியை தான் கொல்லுவாங்க. உண்மையான புத்தர் சொன்னதை ஏத்துக்காம அவரே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. ராஜதுரை மாதிரி போலிகளை தான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. உழைக்கிறவன் யாரு, உல்லாசியார்ன்ற உணர்ற புத்தி இருந்தா இந்த ஊர் என்னைக்கு உறுப்பிட்டு இருக்கும். சட்டப்படி இந்த பட்டாக்களை ஜனங்களுக்கு சொந்தமாக்க என்னதான் வழி? சட்டங்கிறது முட்டைக்குள்ள இருக்க குஞ்சு மாதிரி. அதை அடக்காத்து சூடு ஏத்தினாத்தான் வெளியில வரும். அது மாதிரி சட்டத்தை நிலநாட்ட ஜனங்களை திரட்டு, சூடு சொன்ன ஏத்து. இப்பவே புறப்படுறேன். இது நாள் வரைக்கும் சினிமா வண்டி ஓட்டி ஓட்டி ஜனங்களை தியேட்டர் வாசல்ல நிக்க வச்சேன். இப்ப அதே ஜனங்களை அந்த ராஜதுரை வீட்டு வாசல்ல நிக்க வைக்கிறேன். மனிதர்களே, ஒரு புரட்சி புயல் வருது, புது யுகம் படைக்க வாருங்களே. தோழர்களே, ஒரு எரிமலை குமருது, ஏழ்மையை ஒழித்திட வாருங்களே. பயத்தில் மூச்சடக்கி கண்ணீரில் பேச்சடக்கி, பயத்தில் மூச்சடக்கி கண்ணீரில் பேச்சடக்கி, வாழும் நிலைதான் மாறுமே மாறுமே. உன் வாழ்வுதான் விடுந்திடும், நிமிர்ந்து நில் நிமிர்ந்து நில் தோழா. மனிதர்களே, ஒரு புரட்சி புயல் வருது, புது யுகம் படைக்க வாருங்களே. தோழர்களே, ஒரு எரிமலை குமருது, ஏழ்மையை ஒழித்திட வாருங்களே. கொள்கை லட்சியம் என்பதெல்லாம் வெறும் தேர்தல் வழிமுறைகள். சட்டங்கள் என்பதும் தீர்ப்புகள் என்பதும் பணம் சொல்லும் நெறிமுறைகள். இங்கு கொள்கை லட்சியம் என்பதெல்லாம் வெறும் தேர்தல் வழிமுறைகள். சுதந்திரம் என்றதும் எழுந்து நின்றாய் எழுந்து நின்றாய், மனிதா நின்றபடி மீண்டும் உறங்கிவிட்டாய் உறங்கிவிட்டாய். சுதந்திரம் என்றதும் எழுந்து நின்றாய், நின்றபடி மீண்டும் உறங்கிவிட்டாய். உறக்கத்தில் சிலரை தலைவர் என்றாய், உலவும் பிணமாய் வாழுகின்றாய். மனிதர்களே, ஒரு புரட்சி புயல் வருது, புது யுகம் படைக்க வாருங்களே. தோழர்களே, ஒரு எரிமலை குமருது, ஏழ்மையை ஒழித்திட வாருங்களே.
தொடர் கதையோ ஏழை வயிற்றில் அடிப்பதும் வாழ்வை முடிப்பதும் முடியா நெடுங்கதையோ புகிலுரி காதைகள் மடிந்திடும் தோகைகள் மண்ணின் தொடர் கதையோ ஏழை வயிற்றில் அடிப்பதும் வாழ்வை முடிப்பதும் முடியா நெடுங்கதையோ உன் முதிரம் குடித்திங்கு வாழும் சென்னாய்கள் வாழ்க்கை முடியட்டுமே உன் முதிரம் குடித்திங்கு வாழும் சென்னாய்கள் வாழ்க்கை முடியட்டுமே உன்னை பாதை மலராக்கி பவனி வந்தோரை வீழ்ச்சி நெருங்கட்டுமே மனிதர்களே ஒரு புரட்சி புயல் வருது புது யுகம் படைக்க வாருங்களே தோழர்களே ஒரு எரிமலை குமருது ஏழ்மையை ஒழித்திட வாருங்களே பயத்தில் மூச்சடக்கி கண்ணீர் பேச்சடக்கி பயத்தில் மூச்சடக்கி கண்ணீரில் பேச்சடக்கி வாழும் நிலைதான் மாறுமே மாறுமே உன் வாழ்வுதான் விடிந்திடும் நிமிர்ந்து நில் தோழா மனிதர்களே ஒரு புரட்சி புயல் வருது புது யுகம் படைக்க வாருங்களே தோழர்களே ஒரு எரிமலை குமருது ஏழ்மையை ஒழித்திட வாருங்களே என்னடா எல்லாரும் போர் பரணி பாடிட்டு வரீங்க? போர் பரணி பாடிட்டு வரல, எங்க உரிமையை கேட்க வந்திருக்கோம். அதுக்கு ஏன்டா தேர் இழுக்க வர மாதிரி ஊர் முழுக்க திரண்டு வந்திருக்கீங்க? தேர் இழுக்க வரல, எங்க பட்டாவெல்லாம் எடுத்துட்டு போக வந்திருக்கோம். ஓ பட்டாவா? என்ன எல்லாரும் சொர்க்கத்துக்கு போற மாதிரி கனவு கண்டீங்களா? இல்ல, இந்த நரகத்துல இருந்து விடுதலை வாங்குறதுக்கு வழி கண்டிருக்கோம். என் பேச்சுக்கே எதிர் பேச்சா? இதெல்லாம் எப்படா கத்துக்கிட்ட? எல்லாம் உங்க புண்ணியத்துலதான். நீங்க என்ன அனுப்புன ஜெயில்ல நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன். ஜெயில்லையா? ஆமா, ஒருத்தனை கடல்ல தள்ளனா கிழிஞ்சல தான் எடுத்துட்டு வருவான். ஆனா நான் முத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். என் மக்களோட சொத்து பூரா ஓங்கிட்டு தான் இருக்கு. அந்த பட்டாவெல்லாம் இப்பவே கொடுத்துரு. நீங்க என் லைனுக்கு வர மாட்டீங்க, நான் உங்க லைனுக்கு வர்றேன். இந்தாங்கடா உங்க பட்டா, வந்து எடுத்துட்டு போங்க. ஒட்டு மீசக்காரன் கிட்ட வராத. உண்மையிலேயே மீச வச்சிருக்கிறவன் உயிர் மேல ஆசை இருந்தா தைரியமா வந்து எடுத்துட்டு போங்க. பொட்ட பசங்க எவனுக்கு தைரியம் இருக்கு என்ன தவிர? நான் தான் உங்க கூட இருக்கனே. டேய் முனியா, எடுத்துக்க. ஐயோ எனக்கு வேணாயா. என்ன காளி, உனக்கு எப்படி வசதி? ஐயோ எனக்கு வேண்டாயா. டேய் முக்கையா, எடுத்துக்கடா. நான் புள்ள குட்டிக்காரனுங்க வரணுங்க. இப்ப தெரியுதாடா ஜனங்க யார் பக்கம்னு? தெரிஞ்சுக்க, எல்லாம் எங்க ஐயா தயவுல வாழ்ற கழுதைங்க. அவரை வள்ளலா நினைச்சு வாழ்த்துறவங்க. அப்புறம் ஏன்டா எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க, போங்க போங்க. ஐயா டேய் டேய் ஒன்னையும் தான் போ. நீ ஏன்டா என்ன நிக்கிற? பட்டா எடுத்துட்டு போறியா? எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போடா.
எல்லாரும் நல்லா சாப்பிடணும் ஆ? வாங்க மயில, வாங்க சவல, வாங்க நீங்களும் உட்காருங்க. என்ன அப்படி விசேஷம்? இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். சந்தோஷமான நாளா? நம்ம விஷயத்தை பத்தி முடிவு பண்ணிட்டியா? எப்போ வச்சுக்கலாம், எங்கே வச்சுக்கலாம்? என்னத்த? கல்யாணத்தை. யோ, இத்தனை பேர் மத்தியில உனக்கு என்ன வாய் கொழுப்பு? வா, தனியா போய் பேசுவோம். அவன் இங்கிதான் தெரியாதவன். ஆமா, இவர் பெரிய எங்க ஏய் சவல, படிவு, உன் சந்தோஷத்துக்கு காரணம் தெரிஞ்சிருந்தும் நான் ஏதாவது வாயை திறந்தனா என்னையா காரணம்? அதை இத்தனை பேருக்கு மத்தியில சத்தம் போட்டு சொல்ல முடியுமா? கிட்டவா, என்னன்னு சொல்லு. முத்தம் கொடுத்து சொல்ல வேண்டிய விஷயம். இவர் தான் எங்கேயும் தெரிஞ்சவர். ஏய், பெண்கள் பக்கத்துல நெருங்க கூடாது, தள்ளியே இருக்கணும். இப்ப புரிஞ்சுதா? வடிவு ஏன் ஆளு. ஏய் சவல, ஏன் ஆளு? ஏன் ஆளு? ஏன் ஆளு? டேய், ஆறா நீ அப்பத்துல இருந்து இங்கே நிக்கிற? ஓ, குச்சியா? ஏன் ஆளுதான். ஏன் ஆளு? யோ, நிறுத்துங்கயா. ஏன் வாயால சண்டை போட்டுக்கிறீங்க? அதுதானே இருக்கு. உங்க 2 பேர்ல யார் ஆம்பளை நிரூபிக்க இதால சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுங்க பாக்கலாம். முடியாதா என்னால? இன்னைக்கு நுரைக்கிறேன் அவனை. ஒரே அடிதான் நுறுக்கி போடுறேன் அவனை. என்ன? ஏய்! ஏய்! சவல, இந்த அக்கினி பரீட்சை எல்லாம் நமக்கு தேவையா? சரியா சொன்ன. ஒரு பொண்ணுக்காக 6 நண்பர்கள் அடிச்சுட்டாங்கிற செய்தி பத்திரிக்கையில வரணுமா? அப்படின்னா ஓ, நீயா? ஒரு பொம்பளை 2 அயோக்கிய பசங்களை அடிச்சு விரட்டினான்னு பேப்பர்ல வரட்டும். இந்த பொம்பளை நம்ம 2 பேத்தையும் பிரிக்கிறா. வா, இந்த தீப்பந்தத்தோட ஒலிம்பிக்ல ஒண்ணா ஏதாவது கப்பு கிடைக்கும். கபா! ஹம். இந்த அயோக்கிய பசங்களை சேர்த்து விரட்டினதுல எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்கு. இவங்க ஐயா இருக்காரே ராஜதுரை, அவர் எதிர்த்த ஒரே ஒரு மீச வச்ச ஆம்பளை, அதான் நம்ம சின்னசாமி. நேருக்கு நேரா போடுன்னு போட்டிருக்கு. அதுக்கு தான் நான் இலவசமா போடுறேன், நல்லா சாப்பிடுங்க.